வெல்கம் டு ஸ்ரீ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வர்கள் மத்தியில் சிவி சம்பந்தமான கேள்விகளுக்கு தொடர்ச்சியாக டிஎன்பிஎஸ்சி பதிலளிச்சுட்டு வராங்க. அதன்படி இன்றைக்கான கேள்வியும் அதற்கான பதிலையும் அவங்க கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இணையவழி விண்ணப்பத்தின் போது தற்காலிக அதாவது ப்ரொவிஷனல் தட்டச்சு சான்றிதழ் மூலம் விண்ணப்பத்த தேர்வர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தற்காலிக தட்டச்சு சான்றிதழ் மற்றும் இறுதியாக பெறப்பட்ட தட்டச்சு சான்றிதழ் ஆகிய இரண்டையும் பதிவேற்றம் செய்ய வேண்டுமா? அதாவது ப்ரொவிஷனல் அண்ட் ஒரிஜினல் ரெண்டுத்தையும் சேர்த்து அப்ளை பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்களுடைய விளக்கத்தை பார்க்கலாம். சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தேர்வர்கள் தற்காலிக தட்டச்சு சான்றிதழ் அல்லது இறுதியாக பெறப்பட்ட தட்டச்சு சான்றிதழ் ஆகிய ஏதேனும் ஒன்றை பதிவேற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ப்ரொஃபஷனல் வச்சுருந்து ப்ரொஃபஷனலே பண்ணாலும் ஓகே, இல்லை ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான் அப்ளை பண்ண போகிறோன்னு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் பண்ணாலும் ஓகே, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க டோட்டில் கரெக்டான வெரிஃபிகேஷன் பண்ணிப்பாங்க. நீங்கள் அதுக்கு எதுக்கும் பயப்படாதீங்க. நீங்கள் ஒரிஜினலே பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. தேங்க்யூ.